ஹெச்ராஜ் அவர்கள் வந்து இதுவரைக்கும் ஜோசப் விஜய்னு சொல்லி மத அடையாளப்படுத்தி பேசிட்டு வந்தாங்க. சமீப காலமா வந்து விஜயோட நிப்பாட்டிக்கிறாங்க. அதை பத்தி உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் விஜய் தாங்க. அவர் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லலாம், ஆனா அவர் தந்தையெல்லாம் எனக்கு நல்ல நண்பர், அவங்க அம்மா எல்லாம் எங்களோட வாக்கிங் மேட்டு. அதெல்லாம் அப்படியெல்லாம் விஜய் அவர்களை யாரும் மத ரீதியாக பார்த்ததாகவோ எனக்கு தெரியவில்லை. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் விஜய். அவர் ஜோசப் விஜயா தான் இருந்தாதான் என்ன தவறு இருக்கு. அதனால நம்ம தமிழ்நாட்டில் மதம் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் எல்லோரையும் பார்ப்பார்கள். புரட்சி தலைவர் எப்படி பார்க்கப்பட்டார் என்று தெரியும், புரட்சி தலைவர் மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியும், அம்மா அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெரியும். அதுபோல திரைத்துறையில் உள்ள ரஜினிகாந்த் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் தான் உச்சபட்ச நடிகராக இருந்தார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்த அவரை வாழ வைக்கின்ற மாநிலம். இங்கே ஜாதி மதத்தை எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. அது ஹெச்ராஜா அப்படி பார்த்தாருன்னா அது அவர்கிட்ட தான் ஏதோ கோளாறு இருக்குன்னு பார்க்கணுமே தவிர, அவர் பார்வையில தான் கோளாறு இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில் அந்த மாதிரி கோளாறு இல்லை. அதுதான் சொன்ன அவருடைய அனுபவமின்மையை தான் அது காமிக்கிறது தவிர, மற்றபடி அது முதல்வர் பெருந்தன்மையை எடுத்துட்டு போயிட்டார். அதை பார்த்ததும் நண்பர் திருமாவளவன் எவ்வளவு அப்படியெல்லாம் பேசக்கூடியவர் அல்ல. அவரே வந்து வலியவர்களுக்கு ஒரு நீதி, எளியவர்களுக்கு ஒரு நீதியாங்கிற அளவுக்கு பேசியிருப்பது கூட முதல்வர்கள் அதுல ரொம்ப நிதானமாக இருந்திருக்கிறார். நிறைய பத்திரிகையாளர்கள் அவருக்கு பிரஷர் கொடுத்த போய் சரி, நீதிமன்றமே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டப்ப கூட இன்னுமே அவரு நேற்று நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு உடனே போய் கைது செய்திருக்கலாம். அது மாதிரி அவர் புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், அவங்க எங்க இருக்காங்கன்னு என்ன காவல்துறைக்கு தெரியாதா என்ன இருந்தாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கூட போய் பெயில் எடுத்துக்கிட்டு கூட அவங்க பெருந்தன்மையாக இருப்பதாகத்தான் நமக்கு தெரியுது. இது ஆட்சிக்கு ஆதரவா பேசல, நமது அரசாங்கம் நாம பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டின் அரசாங்கம் இதில் சரியாக செயல்படுவதாக தான். இன்னொன்னு காவல்துறை சரியாக செயல்படுவதாகவும் இன்னும் சில பேர் சொல்றாங்க. அண்ணன் பழனிசாமி சொல்லுது, அவங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க திருமதி அமுதா அவர்கள்லாம் இதுல அவங்க எல்லாம் எவ்வளவு ரெப்யூட்டட் ஆபீசர்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இதுல வந்து உட்கார்ந்து இப்ப விளக்கம் கொடுக்கறாங்கன்னா அதுல எந்த தவறு நடக்காதனாலதான் அவங்க வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. அது மாதிரி அவர் அடிஷனல் டிஜிபி டேவிட்சன் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர்கள்லாம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவர்கள் வந்து முக்கியமான பொறுப்புல தான் இருப்பாங்க. எப்படி அவர் பழைய ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர்களோ அது போல அவர்களுக்கு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்கள் வந்து சிறந்த நிர்வாகிகள் என்பதால நல்ல ஆபீசர்ஸ்னால எல்லா அரசாங்கத்திலையும் அவர்கள் முக்கிய பதவியில் இருப்பாங்க. அது மாதிரி திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சிறந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி. அவர் பிஎம்ஓல கூட இருந்துட்டு வந்தவங்க தான். அவர்கள்லாம் இதுல வந்து ஏதோ காவல்துறை பக்கம் ஏதாவது தவறோ இல்ல அரசாங்க பக்கம் தவறோ இருந்தால் அவங்க வந்து யார் அவர்களை அழுத்தம் கொடுத்தாலும் அவர் வந்து உட்கார்ந்துலாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்த மாட்டாங்க. அதுல இது தவறுமே நடக்கலங்க, எங்கேயுமே தவறு இல்லை. அது கூட்ட நெரிசல்ல அவரெல்லாம் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கப்பட்டு குழந்தைகளும் பெண்களும் நண்பர்களும் அங்க வந்து மிதிப்பட்டு இறந்திருக்காங்க. அதான் வயிற்றுச்சலா இருக்கே தவிர இதுக்கு யாரையும் போய் நம்ம குற்றம் சொல்வதனால அது சரியாக இருக்காது. அதனால இதுல வந்து தாவேக்காவையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது. அவங்க தார்மீக பொறுப்பேற்றிருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். அதுபோல அரசாங்கம் இதுல சரியாதான் டே ஒன்ல இருந்து செயல்பட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா முதல்வருக்கு யாரையும் கைது செய்ய வேண்டிய எண்ணமே இல்லை. ஏன்னா கோர்ட் நாளைக்கு கேட்கிட்டா என்ன பண்றதுக்காக தான் அந்த 2 மாவட்ட செயலாளர்களையும் அவர்கள் கைது செய்திருப்பதாக தான் நினைக்கிறேன். ஏன்னா கைது செய்வதால இதுல வந்து பெரிய தீர்வு வந்துடக்கூடாது. ஏன்னா அவர்களோட இன்டென்ஷனலா அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆர்வ கோளாறு தான் அதெல்லாம் காரணம். இன்னும் வருங்காலத்துல அந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரியான நடைமுறைகளை பயன்படுத்தி இது போன்ற மரணங்கள் யாருக்கும் இந்த கஷ்டம் வராமல் நிகழ்ச்சிகள் நடத்தணும். மற்ற மாவட்டத்துல 4 மாவட்டத்திலயும் இவங்க வந்து கூட்டத்தை இது பண்ணாலும் ஏன் கரூர் மாவட்டத்துல மட்டும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி தாவக சார்பா இல்ல அதெல்லாம் ஒரு தவறான அவங்க வந்து பயத்துல பேசுறாங்க. இன்னும் தான் மேல பழி வந்துருமோங்கிற அதனால அதை வந்து அப்படி தவறா சொல்றாங்க. நல்ல வேலை எல்லா இடத்துலயுமே காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய இடத்துல மூர்ச்சியாயிருக்காங்க. எல்லா இடத்துலயும் காவல்துறையிலேருந்து லிஸ்டே கொடுத்தாங்க. விழுப்புரம் மாநாட்டில இருந்து மதுரை மாநாடு, மற்ற திருச்சி, அரியலூர், நம்ம திருவாரூர், நாகப்பட்டினத்துல எத்தனை பேர் வந்து இதுல
காயப்பட்டாங்கலாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை தெய்வாதீனமா அங்கெல்லாம் நடக்கல, அவ்வளவுதான். அங்க நடந்திருந்தா யாரும் குறை சொல்லிருக்க முடியும். இங்க கரூர்ல நடந்ததுனால முன்னாள் அமைச்சர் ஒருவரை குறை சொல்றாங்க. இது அங்க நாமக்கல்ல நடந்திருந்தா யாரும் சொல்லிருக்க முடியும். இதெல்லாம் அவர்கள், அதான் சொல்றேன், அவர்கள் புதியவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள். இதை துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டும். நம்ம மடியில கனம் இல்லைங்கிறப்ப அவங்க துணிச்சலா எதிர்கொள்ளலாம். அதை இது போல திசை திருப்பது போல அவர்கள் பேசியதுதான் நீதிமன்றம் அப்படி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறத தவிர அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. எடப்பாடி பாத்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும்போது எதுக்கு அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இவங்க பேட்டி கொடுக்காம இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு. அப்படியே இல்ல, அதிகாரிகள் தான் அதை ஹேண்டில் பண்ணவங்க, அவங்க தான். அதனால அவங்க அல்ல செந்தில் பாலாஜி உட்காந்து தான் கிளியரா அன்னைக்கு பேட்டி கொடுத்தது கூட நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். ஏன்னா எங்க கட்சியில இருந்தவர் தான், எனக்கு பழைய நண்பர் தான். இப்ப அவர் திமுக இருக்காரு. அதுக்காக நம்ம அவரை காழ்ப்புணர்ச்சியோட பார்க்க கூடாது. அவங்க எனக்கு அவர் நல்ல பழக்கம், 2006 இருந்து எனக்கு நல்ல பழக்கம் தான். அவருக்கு இதே மாதிரி ஒரு குரூர புத்தி எல்லாம் இருக்குன்னு தெரியாது. அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அரசியல் ரீதியான முயற்சிகளை செய்வாரே தவிர இதே மாதிரி போய் அங்க பண்ணி அவங்க ஊர்ல பண்ணி அதனால என்னத்தை லாபம் அடைய போறாரு. அதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அண்ணன் பழனிசாமி பேசுவது இப்படி தரம் தாழ்ந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் வருத்தத்தை அளிக்கிறது. ஆனா பழனிசாமி அப்படிதான் இருப்பாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.